தமிழ் கூறும் நல் உலகத்துக்கு தனியின் ஷானின் தமிழ் வணக்கம். நாம் இணைந்திருப்பது இணையற்ற இணை வழியில் வி நியூஸ் 24/7. நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை செய்தி துளிகளாக பிரத்யேக காட்சிகளுடன் காண இருக்கிறோம். வாரம் நேர்களை நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் திரு ஆர் ரவி வெளியேறியதற்கான காரணம் என்ன என்பதை ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் இன்று காலை ஆளுநர் திரு ஆர் ரவி உரையுடன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் தனது உரையை புறக்கணித்துவிட்டு சென்றார். இது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழக சட்டசபையில் இன்று மீண்டும் பாரத அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதம் ஆமோதிக்கப்பட்டது. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள முதல் அடிப்படை கடமையாகும். இது அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது. இன்று ஆளுநர் மாளிகைக்கு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆளுநர் மாளிகையின் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைப்பூட்ட வேண்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவை தலைவரான முதலமைச்சர் முதல் சபாநாயகர் அவர்களுக்கு ஒழுக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்துக்கு இவ்வளவு அவமரியாதை செய்ததில் ஒரு தரப்பினராக இருக்கக்கூடாது என்று கடும் வேதனையுடன் அவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகம் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் ஜனவரி 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மாதவரம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நகர் பேருந்து நிலையம், தாம்பரம் பேருந்து நிலையம், வள்ளுவர் குருகுலம் மேல்நிலை பள்ளி பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி புறவழிச்சாலை பேருந்து நிறுத்தம், கோயில்வேடு பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஜனவரி 12, 13, 14 ஆகிய தேதிகளில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் தினசரி 2100 பேருந்துகள் வீதம் மொத்தம் 6300 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மட்டும் மேற்சொன்ன 3 நாட்களில் சிறப்பு பேருந்துகள் 4706 பேருந்துகள் இயக்கப்படும். இதன் மூலமாக மொத்தம் 11006 பேருந்துகள் இயக்கப்படும் என குறிப்பிடத்தக்கது. பிற ஊர்களிலிருந்து 8478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தமிழகம் முழுவதும் மொத்தம் 19484 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் இது குறித்து பேசிய தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர், பெங்களூரு செல்லும் எஸ்சிடிசி, ECR வழியாக மயிலாடுதுறை, கும்பகோணம், வேளாங்கண்ணி செல்லும் SCTC பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும். NH 45 வழியாக சென்னை மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். இந்த 2 பேருந்து நிலையங்களை தவிர வேறு எங்கிருந்தும் SCTC எனப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படாது என்று தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை முடிந்ததும் ஜனவரி 16, 17, 18 ஆகிய தேதிகளில் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் வழக்கமான 2100 பேருந்துகளுடன் 4830 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பிற ஊர்களிலிருந்து 6459 பேருந்துகள் இயக்கப்படும். பொங்கலுக்கு பிறகான நாட்களில் மொத்தம் 17589 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பேருந்துகளை முன்பதிவு செய்ய கோயம்பேடு 5, தாம்பரம் வெப்ஸ் 1, கிளாம்பாக்கம் 5 என 11 முன்பதிவு மையங்கள் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் நடக்கும் நிகழ்வுகளை பொதுமக்கள் பார்வைக்கும் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என தவிக தலைவர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு. பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்நாளும் காக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருகிறது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை குறித்தான விவாதங்களை இடம்பெற வேண்டும். ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். எனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையுமே எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் வேண்டுகோள் வைத்துள்ளார். வருகிற 11ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். சட்டசபை கூட்டம் இன்று காலை துவங்கியது. அதன் பிறகு ஆளுநர் உரை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். பின்னர் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் வரும் சனிக்கிழமை 11ஆம் தேதி வரை கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாளை சட்டசபை முன்னாள் உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் குறித்து வாசிக்கப்படும்.
EVKS இளங்கோவன் மற்றும் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். 8ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் துவங்கும். 9, 10 ஆகிய தேதிகளில் விவாதம் நீடிக்கும். 11ஆம் தேதி தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பதிலுரை வழங்குவார். மேலும் அரசின் சட்டங்களும் நிறைவேற்றப்படும். தினமும் காலை 9:30 மணிக்கு சட்டசபை கூடும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6.36 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலின் பெயர் சேர்த்தல், நீக்கம், இடமாற்றம், பெயர் திருத்தம் செய்ய அக்டோபர் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இவற்றில் பெயர் சேர்த்தலுக்காக 14,02,132 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவை ஏற்கப்பட்டு சேர்க்கப்பட்டது. பெயர் நீக்கலுக்காக 5,16,940 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அவற்றில் 4,97,801 வாக்காளர்களின் பெயர்கள் இடமாற்றம், இறப்பு மற்றும் இரட்டை பதிவு ஆகிய காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது. இவை தவிர 2,15,744 வாக்காளர்களின் பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுருக்குமுறை திருத்தத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். அதன்படி தமிழகத்தில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6,36,12,950. இவர்களில் 3,11,74,027 ஆண் வாக்காளர்களும் 3,24,29,803 பெண் வாக்காளர்களும் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் 9,120 பேரும் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் உணர்வுகளை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மரபுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநருக்கு உரிய மரியாதை அரசு அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சாதி வரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், உழவர்களின் எண்ணிக்கையில் அடங்காத கோரிக்கைகள், பட்டியலின மக்களின் தேவைகள் என விவாதிக்கப்படுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஏராளமான விவகாரங்கள் உள்ளன. அவற்றை விடுத்து கவனத்தை திசை திருப்பும் வகையிலான எந்த செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் HMPV வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் இதனால் 3 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் முதல் சீனாவின் HMPV வைரஸ் தொற்று பெங்களூரில் பதிவாகியுள்ளது. 8 மாத குழந்தைக்கும் மற்றொரு 3 மாத குழந்தைக்கும் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகிறது. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்ற தொற்று வேகமாக பரவி வந்துள்ளது. சீனாவில் உள்ள மருத்துவமனைகளில் மக்கள் பலர் முகக்கவசம் அணிந்திருப்பதை வீடியோ சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பரவி வருகிறது. இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவை போன்ற இந்த வைரஸால் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இதில் சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வைரஸ் பாதிப்பு காரணமாக மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வருகிறது. வைரஸ் பாதிப்பு காரணமாக பலருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இது குளிர்காலத்தில் சகஜம்தான் என அரசு கூறினாலும் மக்கள் மத்தியில் பீதி நிலவி வருகிறது. இந்தியாவில் உள்ள கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அரசு தீவிர கண்காணிப்புடன் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் முதல் மனித மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று பாதிப்பு கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது. பெங்களூரை சேர்ந்த 8 மாத குழந்தைக்கும் HMPV தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குழந்தை எங்கும் அழைத்து செல்லப்படாத போதிலும் வைரஸ் பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. HMPV வைரஸ் பாதிப்பை உறுதி செய்த தனியார் மருத்துவமனை அறிக்கையை கர்நாடகா மாநில சுகாதாரத்துறையும் உறுதி செய்துள்ளது. மேலும் கர்நாடகாவிலே மற்றொரு 3 மாத குழந்தைக்கும் இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் கண்காணிப்பில் உள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாநகராட்சி எல்லை விரிவாக்கத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, சென்னை உட்பட 14 மாநகராட்சிகள் எல்லை விரிவாக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி திருச்சி மாநகராட்சியுடன் அதவத்தூர், குமாரவயல் ஆகிய ஊராட்சிகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை திருச்சி சோமரசம்பேட்டைக்கு திரண்டு வந்தனர்.
300 பெண்கள் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வந்து திரண்டனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் சோமரசம்பேட்டை போலீசார் வந்து பொதுமக்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் அவர்கள் திருச்சி வைடூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தோகை மலையிலிருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் வரும் பேருந்துகள், திருச்சி வைடூர் செல்லும் பேருந்துகள் என 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மறியலில் சிக்கிக் கொண்டன. இந்த பேருந்துகளில் இருந்து திருச்சிக்கு வேலைக்கு வருவோர், கல்வி நிலையங்களுக்கு வருவோர், வழக்கமாக வருவோர்கள் அவர்கள் மறியலில் சிக்கிக் கொண்டு அவதிப்பட்டனர். இதனால் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போலீசார் மறியல் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் தங்கள் ஊராட்சி மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அனைத்து கட்சியின் பிரமுகர்கள் முன்னிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் வெளியிடப்பட்டது. அதன்படி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உதயகுமார் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு மிசன் ராஜசேகரன், தேர்தல் வட்டாட்சியர் செல்வகணேஷ், திமுக சார்பில் நகர செயலாளர் நேர்மான அன்பழகன், திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, பகுதி செயலாளர் மோகன்தாஸ், கஜாமலை விஜய், கவுன்சிலர் கமால் முஸ்தபா, முன்னாள் கவுன்சிலர் தினகரன் மற்றும் அதிமுக சார்பில் பகுதி செயலாளர் முகதி, நாகநாதர் பாண்டி, ரோஜர், திருச்சி மாவட்ட வடக்கு காங்கிரஸ் தலைவர் திருச்சி கலை, சிபிஐ கட்சி மாவட்ட செயலாளர் சிவா, சிபிஎம் சார்பில் மாவட்ட செயலாளர் வெற்றிச்செல்வன், ஆம் ஆத்மி சார்பில் மாவட்ட தலைவர் வக்கீல் இளங்கோ உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி 1/1/2025 தகுதி ஏற்பு நாளாக திருச்சி மாவட்டத்தில் உட்பட்ட 9 சட்டமன்ற தொகுதிகள் இல்லம் 2025ஆம் ஆண்டின் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் 29/10/2024 30/11/2004 நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது 2025ஆம் ஆண்டின் சிறப்பு சுருக்கமுறை திருத்த பணிகள் முடிவு பெற்றதை தொடர்ந்து இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டார். அதன்படி திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 23,13,928 என வெளியிட்டுள்ளார். நேர்களை இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் V-News24/7 செய்தி துளிகள். மேலும் பல முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷான். நன்றி, வணக்கம்.